அருள்மிகு மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் சென்னையில் திருமுல்லைவாயில் அப்படின்னு கூடிய இடத்துல இந்த திருக்கோயில் இருக்குங்க. அதாவது இது வட திருமுல்லைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாங்க, சென்னையில் அம்பத்தூர்லேருந்து ஆவடி செல்லக்கூடிய அந்த பாதையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலமாகும். அதாவதுங்க, இந்த தல வரலாறு சிவபெருமானுடைய இடப்பாகத்தை பெற்று அவரை நீங்காமல் இருக்க பார்வதி தேவி தவம் செய்ய விரும்பினார். அதன்படி இந்த பூ உலகிற்கு வருகிறார். அப்படி வந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இமயமலையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஏராளமான இடங்களில் அங்குள்ள சிவனுக்கு பூஜை செய்து அங்குள்ள தீர்த்தங்களில் நீராடி வருகிறார், தவம் செய்கிறார். அதாவது அப்படி அன்னை வரும் பொழுது எங்கெல்லாம் வராங்கன்னா, முக்கியமாக காசி, அப்புறம் அங்கிருந்து மாங்காடு, அப்புறம் இந்த திருமுல்லைவாயில் வட திருமுல்லைவாயில், அங்கிருந்து மறுபடியும் வந்து காஞ்சிபுரம் போகிறாங்க. அப்புறம் வாழைப்பந்தல் அப்படின்னு கூடிய இடம், அது ஒரு முக்கியமான கோயில், அங்கே போகிறாங்க. இப்படி எல்லா இடங்களிலும் தவம் செஞ்சுட்டு இறுதியாக திருச்செங்கோடு வராங்க. அங்கே தான் வந்து பார்வதி தேவிக்கு சிவபெருமான் காட்சி தந்து தன்னுடைய இடப்பாகத்தை தருகிறார். அங்கே அர்த்தநாதீஸ்வரராக காட்சி தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு. இந்த அன்னை எங்கெங்கெல்லாம் தங்கி சிவபெருமானை பூஜித்து தவம் செய்தாங்களோ அந்த இடங்களிலெல்லாம் கோயில்கள் எழுந்தன. அந்த கோயில்கள் தான் பச்சையம்மன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஆடி மாதம் அப்படின்றதுனால இந்த திருக்கோவில் நல்ல அலங்காரம், அதாவது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த முகப்பில் அம்மன் சிலை இருக்கிறது. இவர் யார் அப்படின்னாங்க, வான்முனி அல்லது வாழ்முனி அப்படின்னுக்கிறவர். இவர் யார் அப்படின்னாங்க, தவம் செய்ய வந்த பார்வதி தேவிக்கு அசுரர்கள் தொல்லை கொடுக்குறாங்க. அப்போ தன் அண்ணனை விஷ்ணுவை பார்வதி தேவி அழைச்ச உடனே இவர் பெருமாள் வந்து வான்முனி அப்படிங்கிறது அந்த உருவத்தில் வந்து அன்னையை வந்து காப்பாற்றுறாங்க. அதே போல் 7 முனிவர்களும் வந்து அந்த 7 சகோதரர்களையும் அவங்கள வந்து அழிச்சிட்டு அன்னைக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. இந்த அன்னை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய அம்மன், 4 திருக்கரங்கள், நல்ல திறந்த கண்கள், அப்படியே நம்ம பார்ப்பது போல் இருக்கும், கனிந்த பார்வை. அதே போல் இந்த அம்மனுக்கு கீழே பார்த்தோம்னா மார்பளவு பச்சையம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு இருபுறமும் 2 தோழிகள், ஒருத்தங்க கங்கை அம்மன், மற்றவர் வந்து வேங்கை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க.